தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 31. மயிலா கர்ப்பம் தரித்த விஷயம் தெரிந்ததும் வீடே மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது. ரெங்கன் மருமகளை தலையில் வைத்து கொண்டாடினார். கொள்ளுப்பாட்டியான தரணி அம்மாளுக்கோ தலைகால் புரியவில்லை. பரிமளம் பெண்ணை உள்ளங்கையில் வைத்து தாங்கினாள். பேர குழந்தையின் வரவை எண்ணி வாதாபிக்கும் மகிழ்ச்சிதான். அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. மயிலாவை குமாருக்கு கட்டித்தராததால் செங்கத்தின் கோபத்துக்கு ஆளாகி இருந்தவன் தற்போது அடக்கி வாசித்தான். வேறென்ன செய்ய? தொழில் நிர்வாகம் எல்லாம் கைவிட்டு போனபடியால் 5க்கும் 10க்கும் அக்காள் கையை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை. வாதாபியை பொறுத்தவரை குடிக்க பணம் இருந்தால் போதும். மற்றபடி நரி இடம் போகிறதா பலம் போகிறதா என்பதிலெல்லாம் அனாவசிய கவனம் செலுத்துவதில்லை. செங்கத்துக்கும் அவள் புதல்வன் தீனதயாள குமாருக்கும் மட்டுமே எல்லா கடுப்பும். பல்லை பிடுங்கிய பாம்பாக இருவரும் பம்மிக் கொண்டிருந்தனர். சொத்து கையை விட்டு போகாது என்பது ஒன்றே அவர்களுக்கு சாதகமான விஷயம். தேஜனின் தன்மானத்தை சுண்டிவிட்டால் போதும், சொத்து பக்கம் தலையை கூட வைக்க மாட்டான் என்பதை செங்கம் கண்டு கொண்டாள். தக்க சமயத்துக்காக காத்திருந்தாள். பரிமளத்தின் பணத்தாசையை பகடைக்காயாக்கினாள். வசதி குறைந்த மாப்பிள்ளை என்பதில் பரிமளத்துக்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான். செங்கத்தின் மூளை செலவியின் பலனாக ஏமாற்றத்தோடு கூட கொஞ்சம் இலக்காரமும். அவள் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாயிற்றே. ஏமாற்றம் இல்லாது போகுமா? சொத்துக்கெல்லாம் வாரிசு செங்கத்தின் மகன் குமார் அல்ல, மூத்தாள் மகன் தேஜன் தான் என்று ரெங்கன் சொன்ன கணமே அவள் கட்சி மாறிவிட்டிருந்தாள். வாதாபியை போன்றே அவளும் வாயை பிளந்து கொண்டு ரெங்கனின் கட்டுத்திட்டங்களுக்கு சம்மதித்தாள். மயிலாவை தவிர மற்றவரை அவன் சீண்ட மாட்டான் என்பது தெரிந்த போதும் அதை பெரிதுபடுத்தவில்லை. கல்யாணத்தின் போது ஒரு ஓரமாகத்தான் நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. எங்க மாப்பிள்ளை போல உண்டா என்று பார்ப்போரிடம் எல்லாம் தேஜன் துதி பாடாத குறைதான். ஆனாலும் என்ன பிரயோஜனம்? உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் பாருங்க, என்ன சொல்லணும் என தினம் ஒரு தரம் வாதாபியை நொந்து கொள்வதுதான் மிச்சம். எனக்கு என்னடி தெரியும்? மொத்த சொத்துக்கும் ஒத்த வாரிசுன்னு தானே பேச்சு. அதான் குமார் வேணாம் இவனே இருக்கட்டும்னு நினச்சேன். சொத்தும் வேணாம் ஒன்றும் வேணான்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறான்னு தான் இருந்தேன். இப்படி பிடிச்ச புடியா நிற்பான்னு நான் என்னத்தை கண்டேன் என்றான் வாதாபி. நல்லா நினச்சிங்க. அப்பன் சொத்து வேணான்னு சொல்கிறதோடையாவது நிறுத்தி இருக்கலாம். இருக்கிற சொத்தையும் எல்லாம் வித்துட்டதா சொல்கிறாங்க. ஆமாம், அப்பா மூலமாக வந்த முதலீடே வேணான்னு இருக்கிறத விற்று அந்த நன்றி கடனை அடைச்சிட்டானோ. பழைக்க தெரியாத பயல். வாதாபி அழுத்து கொண்டான். பரிமளத்திற்கு பற்றி கொண்டு வந்தது. பொல்லாத ரோஷம், பைசாக்கு பொறாத ரோஷம். இந்த செல்லா காசுக்கா செங்கத்தை பகைச்சிக்கிட்டோம். சரி விடுடி, இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? ஆமாம், கழுது தேஞ்சு கட்டெரும்பான கதையால இருக்கு என்று நொந்து போனாள். இவர்கள் இப்படி பேச அந்த பக்கம் செங்கம் அவள் பாட்டுக்கு பேசினாள். பேசாமல் எங்கள் குமாருக்கே கட்டி கொடுத்துருக்கலாம். அரசனை நம்பி புருஷனை விட்ட கதை தான் போ என செங்கம் வேறு பரிமளத்தை குத்தி காட்டி கொண்டே இருக்க பரிமளம் புத்தி கெட்டு போனாள். பரிமளத்தின் உடல் மொழியில் ஒரு உதாசீனம் ஒட்டிக்கொள்ள தேஜனின் வெறுப்பை அது பன்மடங்காக்கியது. மயிலாவுக்கோ தாய் வீட்டில் தேஜன் தன்னை விட்டு சென்றதை ஜீரணிக்கவே முடியவில்லை. பனியும் கனலும் என மாறி மாறி பொழிபவனை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அப்பாவும் அத்தையும் தாராளமாக நடமாடுற இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலையோ? தரணி அம்மாளும் அதையே தான் சொன்னார். அம்மாடி, எல்லாம் சரியாகும். வாதாபியும் செங்கமும் தாராளமாக நடமாடுற இந்த வீட்டில் அவனால் எப்படி இருக்க முடியும்? அவன் இடத்துல இருந்து யோசிடி அம்மா. உங்கள் அப்பனும் அத்தையும் செய்யாத கொடுமையா? இவங்களை பார்க்கும்போது அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்ல.
அதையெல்லாம் சகிச்சுக்கோடாப்பான்னு எப்படி சொல்ல? அவங்களையும் விரட்ட முடியாது, அவனும் ஒட்ட முடியாது. விட்டு பிடிக்கலாம் வா, பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொண்ணே. அம்மாடி. தனக்கு புரிந்ததை பேத்திக்கும் புரிய வைக்க முயன்றார். முடிந்தவரை சமாதானம் சொல்லி பார்த்தார். அவளுக்குத்தான் சமாதானமும் இல்லை, சாந்தியும் இல்லை. செங்கம் இருக்கும் இடத்தில் இருக்க முடியாது என அவளை விட்டானா, அன்றி செங்கத்தின் சாயல் இருக்கும் இடத்தில் இருக்க முடியாது என விட்டு சென்றானா என்று ஒரே குழப்பம். இரண்டாவது தான் காரணம் என்பது அவளுடைய கணிப்பு. செங்கத்தின் அருகாமைதான் காரணம் என்றால் அவனுடைய வீட்டிற்கு அவளை கூட்டிச் சென்று இருக்கலாமே. அவனோடு அவள் இருப்பது தானே நியதி, நியாயம், நடைமுறை எல்லாம். செங்கம்லாம் காரணம் இல்லை, செங்கத்தோட சாயல்ல இங்கே ஒருத்தி இருக்கிறது தான் காரணம். அந்த நினைப்பே அவளை கொன்று தின்றது. தேஜனை சந்திக்க இருப்பு கொள்ளாமல் காத்திருந்தாள். ஆனால் உண்மை அவள் நினைத்தது போல எல்லாம் இல்லை. தேஜன் ஒன்றும் பொதி மூட்டை கணக்காக அவளை தாய் வீட்டில் தள்ளிவிட்டு போகவில்லை. அவளுக்கு தெரியாமல் அவளுக்காக எண்ணி எண்ணி அவன் செய்திருந்த ஏற்பாடுகள் ஏராளம். டிஜே என்டர்பிரைசஸை தொடர்ந்து நடத்துவதாக முடிவெடுத்திருந்தாலும் ராதே பில்டர்ஸுடனான தொடர்பை அறவே துண்டித்து விட்டான். ரெங்கனுக்கு இதில் வருத்தம்தான். உன் சொத்தும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று பெற்ற மகன் சொல்லாமல் சொல்வது ஒரு வகையில் அவருடைய தவறுக்கு தண்டனையே. தேஜனின் காயங்களுக்கு அவனுடைய சுயகௌரவம் ஒரு மருந்தானால் அதை தடுப்பது நியாயமா? மன வருத்தம்தான் என்றாலும் அவரும் மறுத்து பேசவில்லை. RR கம்பெனி மூலமாகவோ ராதே பில்டர்ஸ் மூலமாகவோ வரும் தொழில் வாய்ப்பை எல்லாம் தேஜன் நிராகரித்தான். அதனால் ஏகப்பட்ட நஷ்டம். வாழ்க்கை தரமே அப்பர் மிடில் கிளாஸிலிருந்து லோயர் மிடில் கிளாஸுக்கு வந்துவிட்டது. மயிலாவோ வசதியாக வாழ்ந்த பெண். அன்பு வைத்த பாவத்திற்காக அவனோடு சேர்ந்து அவளும் கஷ்டப்பட வேண்டுமா? அதுவும் வாயும் வயிறுமாக இருக்கையில் அவனுக்கு தாங்கவில்லை. அதனாலேயே கையை கடிக்கும் செலவு என்றாலும் ஓரளவிற்கு வசதியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தான். தாயாக போகும் தாரத்துக்கு துணையாக தரணி பாட்டியையும் வர வைப்பதாக இருந்தான். அதைத்தான் ஒரே வீட்டில் இருக்க போறீங்க என்று மயிலாவுக்கும் குறிப்பு காட்டி பேசியிருந்தான். நல்ல நாள் பார்த்து அவளையும் பாட்டியையும் புது வீட்டிற்கு அழைத்து செல்ல முடிவு செய்திருந்தான். பாட்டிக்கு அதில் ஏக சந்தோஷம். பேரனோடு இருக்க கசக்குமா? விஷயத்தை கேள்விப்பட்ட ரெங்கனுக்கு சொல்லனா வருத்தம். தயங்கி தயங்கி பேச்சை எடுத்தார். அம்முவை கூட்டிட்டு போறியாமே தம்பி. ஒரு நாற்காலியை கட்டில் அருகே இழுத்து போட்டு உட்கார்ந்த தேஜன் பொறுமையாக பேச்சை ஆரம்பித்தான். அது விஷயமா பேசதான் வந்தேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மயிலாவை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். என்ன தம்பி, இதுவும் உன் வீடு தானே, இங்கேயே வந்துடுயா. உன் கூட கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைடா தம்பி. கூட தானே இருக்கேன், அது என்ன கொஞ்ச நாள்? உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சீக்கிரம் எழுந்து வாங்க. உடம்பு கிடக்குதுப்பா. அம்முவை கூட்டிட்டு போறேன்னு வேற சொல்ற. அவ இல்லாமல் வீடே வெறிச்சோன்னு போயிடும்பா. உங்களை பார்க்க பேசன்னு நான் வந்துக்கிட்டு தானே இருக்கேன், அவளும் வருவா. என்ன இருந்தாலும் கூட இருக்கிறது போல வருமா? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு சொல்ற. பொம்பளை துணை இல்லாமல் எப்படி? தனியா இல்லை, துணைக்கு பாட்டியும் வராங்க. வீடு கூட பக்கமாக தான் பார்த்துருக்கேன். என்னடா தம்பி, இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது வாடகைக்கு வீடு எடுத்து இதெல்லாம் தேவையா? அவர் பேசி கொண்டிருக்க, எங்கள் வீட்டு பொண்ணை எங்கேயோ கூட்டிட்டு போறீங்களாமே. எங்கிருந்தோ வந்த பரிமளம் இடையிட்டாள். பின்னோடு செங்கம். ரெட்டை உசுரா இருக்கா? கர்ப்பமாக இருக்கும்போது வீடு மாறக்கூடாது, தெரியும்ல? உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். கடுப்பாக மொழிந்தான். எது தேவையில்லாத விஷயம்? இது என் பொண்ணு விஷயம். கல்யாணத்தில் தான் எங்களை தள்ளி வச்சிட்டீங்க. இருந்திருந்து குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அதுக்கும் இடறு பண்ணுனா எப்படி? அவளை கண்டு கொள்ளாத தேஜன் ரெங்கனிடம் பேச்சை தொடர்ந்தான். அப்பா, கண்டவங்களுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. யார் கண்டவங்க?
பொண்ணை பெத்தவங்க நாங்க, எங்களுக்கு இல்லாத உரிமையா? அப்படி என்ன பெருசாக கேட்டுட்டோம்? கேட்டால் கொடுக்குற நிலையில நீங்களும் இல்லை, கேட்டு தான் ஆகணுங்கிற நிலைமையில நாங்களும் இல்லை. பரிமளம், பேசாமல் இருக்க மாட்டேன். ரெங்கன் அதட்டினார். இப்போ பரிமளம் என்னத்தை தப்பாக பேசிட்டா? உண்டான பொண்ணை கண்ணும் கருத்துமா பார்த்துக்க ஆத்தாக்காரி நினைக்கிறா. வாய்க்கு வக்கனையாக சமைச்சு போட்டு பார்த்துக்க நினைக்கிறது ஒரு தப்பா? நம்ம குடும்ப வாரிசை நல்லபடியாக பெத்தெடுக்க வேணாமா? செங்கம் ஊசி இறக்கினாள். அத்தை சும்மா இருங்களேன். வாக்கு தடிக்கும் சத்தம் கேட்டு ஓடி வந்த மயிலா தேஜனின் கூர்விழிகளில் தடுமாறினாள். செங்கத்தின் அருகே நின்றதை கூட அவனால் சகிக்க முடியாது போக, அவளோ அத்தை என்று உறவு முறை சொல்லி அழைத்தது வேறு அவனை கொந்தளிக்க வைத்தது. அப்பா, போகணும்னு தகவல் சொல்ல வந்தேன், யாருக்கிட்டையும் அனுமதி கேட்கல. போகிறதுன்னே முடிவே பண்ணிட்ட இல்லை தம்பி? வா. என்னை இன்னமும் அப்பாவாக ஏற்றுக்க முடியல. இல்லை தம்பி, நான் பொறுப்பு இல்லாமல் இருந்ததுக்கான தண்டனைன்னு எடுத்துக்கிறேன். பா, என்ன இது? நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டு அப்பான்னு நினச்சிருந்தா என் கூட இருக்க இவ்வளவு யோசிப்பியா தம்பி? நல்லா கேளுங்க அப்பா. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சும்மாவா சொன்னாங்க? அப்பா. செங்கம் இடைப்புக தேஜன் சீறினான். அப்பா போதும், கம்பல் பண்ணாதீங்க. தம்பி, இந்த செங்கத்தோட நிழலை கூட என்னால் சகிச்சிக்க முடியாது. செங்கம் இருப்பதையும் பொருட்படுத்தாமல் முகத்தில் அடித்தாற் போல பேசினான். மயிலாவை சம்மட்டி அடி போல அது தாக்கியது. செங்கத்தின் நிழல் என்றால் என்ன? செங்கத்தின் சாயல் என்றால் என்ன? செங்கத்தின் நிழலை கூட சகிக்க மாட்டாதவன் சாயலை மட்டும் எப்படி சகிப்பானாம்? மயிலா சுழலில் சிக்கிய படகானாள். தன்னையும் சேர்த்தே அவன் குறிப்பிட்டதாக எண்ணி மனம் குமுறினாள். ரெங்கன் முகம் குன்றினார். செங்கமா இல்லை செங்கம், இவர் தான் தொட்டிலில் போட்டு பேர் வச்சாரு. உங்கள் பிள்ளைக்கு முதல்ல மரியாதையை சொல்லி கொடுங்க. யார் வீட்டில் நின்று யார்கிட்ட பார்த்து பேச சொல்லுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. தேஜனிடம் நேரடியாக பேச துணிவில்லாத செங்கம் ரெங்கனை பார்த்தபடி பேச அடிப்பட்ட வேங்கை போல வெகுண்டு எழுந்தான் தேஜன். என்ன நடக்கும்? மணிக்கட்டை தழுவி கிடந்த ஐம்பொன் காப்பை மேலேற்றி இறுக்கியபடி அவன் கேட்க சபையே ஸ்தம்பித்து போனது. சண்டைக்கு செல்பவன் போல சடாரென எழுந்தவனின் வேகம் கண்ட செங்கம் பயந்து பின்னடைந்தாள். செங்கம், கட்டின பாவத்துக்கு உன்னை விரட்டாம வச்சிருக்கேன். நீ பண்ணின துரோகம்லாம் போதும், வாயை மூடுறியா இல்லையா? ரெங்கன் அதட்டினார். மேற்கொண்டு ரசாபாசம் ஆகிவிடுமோ என மயிலா திகிலடைந்தாள். அத்தை ப்ளீஸ் என்று காலில் விழாத குறையாக செங்கத்தை வெளியே இழுத்துச் சென்றாள். அத்தை என்ற மயிலாவை அடக்க மாட்டாத ஆத்திரத்தோடு வெறுத்து பார்த்தான் தேஜன். நடக்கவிருந்த கலவரத்தை பார்த்த ரெங்கனால் அதற்கு மேல் வற்புறுத்த முடியவில்லை. அவங்களுக்கு வேற வீடு ஏற்பாடு பண்ணிடலாம் தம்பி. தோல்வி தோய்ந்த குரலில் வேறு முயற்சி செய்தார். நீ எங்க கூட இருப்பா, அவங்களுக்கு வேற வீடு ஏற்பாடு பண்ணிடலாம். தோல்வி தோய்ந்த குரலில் வேறு முயற்சி செய்தார். நீ எங்க கூட இரு தம்பி. எதுக்கு? உங்க குடும்பத்தை சதிச்ச பாவம் எனக்கு வேண்டாம். வெறுப்பாக மொழிந்தான் தேஜன். அந்த குத்தல் தந்த வேதனை தாழாமல் ரெங்கன் ஓய்ந்து போனார். தந்தையை காயப்படுத்தும் நோக்கில் சொல்லவில்லை என்றாலும் காயப்படுத்தி விட்டதை உணர்ந்த தேஜன் பிரயாசைப்பட்டு நாவை அடக்கினான். நான் சொல்றதும் அது போல ஒன்று தானே. நான் எப்பவும் போல தனியா இருக்க போறேன். ஓ காட், அதுக்குள்ள பதறணுமா? தனியானா தனியான்னு அர்த்தம் இல்லை, மயிலா கூட தான் சொல்றேன். செங்கம் வாதாபியோட ரத்தம்னாலும் மயிலாவை விட்டுட மாட்டேன். வெறுப்பை விழுங்கி அவன் சொன்னான். ஏன் வாதாபி ரத்தம்னு கட்டிக்கிட்டப்ப தெரியாதோ? சரி, அவ தான் வாதாபியோட ரத்தம்னு தெரியுதில்ல, அப்போ நீங்க யாருன்னு எங்களை கேட்காதீங்க. ஏன்னா அவ எங்களோட ரத்தம், அவ மேல எங்களுக்கும் உரிமை இருக்கு. பரிமளம் முடியவிருந்த சண்டைக்கு கால் புள்ளி வைத்தாள். அப்பா, அவ வாதாபியோட ரத்தமா இருக்கலாம், அவ வயிற்றுல இருக்கிறது என்னோட ரத்தம். அவளை கூட்டிட்டு போறேன், என்னவோ பண்றேன். அதை கேட்க இவங்க யாரு? நான் யாரா? இந்தாடி மயிலே, இங்க வா. உங்க அத்தைய கெஞ்சினது போதும், உன் புருஷன் கேட்டதுக்கு பதில சொல்லு. நான் யாராம் சொல்லு.
சொல்லேண்டி, வாயில் அந்த கொழுக்கட்டையா வச்சிருக்க? உன்னை பெத்த ஆத்தா நானுன்னு உரைக்கிற மாதிரி சொல்லு. தாய் தந்தையோட இருந்திருந்தா அந்த அருமை தெரியும். அம்மா, அழுகையை அடக்க அரும்பாடுபட்டாள் மயிலா. ஒரு பக்கம் குழந்தைக்காக உன்னை சகித்து போக வேண்டிய கட்டாயம் என்று சொல்லாமல் சொல்லும் கணவன், மறுபக்கம் புரிந்துணர்வு என்பதே கொஞ்சம் கூட இல்லாத தாய்.